அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பெயர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, ஆனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை, துதியை திதி, உத்திராட நட்சத்திரம் காலை 8 மணி 2 நிமிடம் வரை இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வந்துடுது. யோகம் சித்த யோகம். ராகுகாலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் சை. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் மிதுனத்தில் சூரியனும் குருவும் இருக்காங்க. கடகத்தில் புதன் பட்டு இருக்காரு. சனி செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு. சந்திரன் மகரத்துக்கு வந்துட்டாரு. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் ரிஷபத்தில் இருக்காரு. இது இன்றைய கிரக நிலவரம். மேஷ ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த காலங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அடுத்து குரு பகவான் 3ல் இருக்கார். அவர் பலமா இல்லை. ஆனால் 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமா இருக்கார். 2ஆம் அதிபதி பலமா இருந்தால் பொருளாதார கஷ்டம் வந்துடாது மேஷராசி என்பவர்களுக்கு. லாபஸ்தானமும் நன்றாக இருக்கிறது, பொருளாதார கஷ்டமும் வராது. அதனால குரு பகவான் சரியில்லாதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டீங்களா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அன்பான ரிஷபராசி என்பவர்கள உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்காரு, ராகு 10ல் இருக்காரு, தொழில் பிரமாதமாக இருக்கு. உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அன்பான ரிஷபராசி என்பவர்கள நல்ல வசந்தமான காற்று அடிக்குது, கவனமாக செயல்படணும். மிதுன ராசி என்பவர்கள உங்களுக்கு ஜென்ம குரு. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை மூளைக்கு வேலையை கொடுப்பாங்க. ஏதாவது அடிக்கடி தொந்தரவுகளை ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கே வேணாலும் நடக்கலாம். வீட்லேயும் நடக்கலாம், வெளியில் நடக்கலாம், வேலை பார்க்கறது நடக்கலாம், தொழிலில் நடக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொடுங்க. பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இட மாற்றங்களே கிடைக்கும். ஏதாவது இடமாற்றங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுப்போம். கடகராசி என்பதில் உங்களுக்கு குருவான் சரியில்லை. உங்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. உங்களுக்கு குரு மட்டும் இல்லை, உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே சரியில்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்குது. மிதனராசி கடகராசி என்பவர்களாம் வியாழக்கிழமை முதல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவானுடைய மூல மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது நல்லது. அன்பான சிம்மராசி என்பவர்கள உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதாவது நல்லதுன்னா இப்போ 11ஆம் இடத்துல குரு இருக்கார். ஆனால் 7ஆம் இடத்துல சனி ராகு. மனைவி கணவன் உடல்நிலை கவனம் தேவை. இருப்பினும் குரு பகவான் நல்ல இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்துட்டு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது உங்களுக்கு நல்ல அமைப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்கள நல்ல நேரம், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்டம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்யலைன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக சரின்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா வர வாடிக்கையாளர்கிட்ட நல்ல எதுவும் கோமா பேசுகிறாங்க, அன்போடு பேசுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காட்டும். அன்பான கன்னிராசி என்பவர்களை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துளாராசி என்பவர்கள உங்களுக்கு ஒரு அருமையான நாள். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது அருமையான அமைப்பு. எந்த இடத்துல குரு இருக்கிறத விட ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும், கோச்சார பலனில் வருகின்ற பொழுது 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு அருமையான நாள். 9ஆம் இடத்துல ஜாதகத்தில் குரு இருந்தால் அவருக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஊழ்வினை பயன் இல்லை, முன்னோருடைய சாபம் இல்லை. அதாவது இந்த 9ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடம் வாழ்க்கையில்.
12 கட்டமும் முக்கியம்தான். ஆனால் 9ஆம் இடம் தர்மஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தை ஸ்தானம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பூர்வ புண்ணியம். ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஊழ்வினை பயன் இருக்கப்படாது. ஊழ்வினை பயன் இருந்தால் அவனை வாழ்க்கையில முன்னேறவே விடாது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த முன்னோருடைய ஆத்மாக்கெல்லாம் நல்ல சாந்தி அடையணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச நன்மைகளை போடணும். அதனால இப்போ 9ஆம் இடத்துல குரு இருப்பது அருமையான அமைப்பு. துலா ராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்க எதையுமே செய்யாதீங்க, புதுசா எதையும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இன்னும் ஒரு 10 மாதம் 9 மாதம் தான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம், அருமையான நேரம். உங்களுக்கு சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும், தொழில் அமையலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம். அவங்களுக்கு தேவையான நன்மையான தனுசு ராசி என்பவர்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணிட முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம். அதுக்கு அருமையான நாள். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துங்க, உங்கள் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துங்க, அதான் நல்லது. 7 சனி இருக்கிறது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. அதனால கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நேரம், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான கும்பராசி என்பவர்களே, 7 சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, கவனம் தேவை. அன்பான மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனி நடக்கிறது, அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படின்னா, இந்த மீன ராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள்லாம் 7 சனி இருக்கிறது. மீன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சாணம் பரவாயில்ல, ஏதோ ஓரளவு ஓடும். அந்த ஆண்டு செலவுக்கு வர்ற மாதிரி தொழில் ஓடிட்டு இருக்கும், அதனால பயப்படாதீங்க. ஜாதகத்தில் தசை புத்தி அந்தரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். அந்தரம் வரை நம்ம பார்க்கணும். அந்தரமெல்லாம் யாருக்குமே பெரும்பகுதி தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. பெரும்பகுதி அந்தரம்லாம் யாரும் பார்க்கறதும் இல்லை, பார்க்க தெரியறதும் இல்லை. அதனால அந்தரம் வரையும் நம்ம பார்க்கணும். ஒரு அவசரமாக ஒரு காரியத்தை செய்யணும்னா, தசை சரியில்லை புத்தி செய்யணும்னா அந்தரநாதன் கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்வார். அப்படிலாம் ஒரு கணக்குகள் இருக்கு. அதற்குலாம் உள்ள ஜாதகத்துக்குள்ள போகணும். அதெல்லாம் யாருமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதனால கோச்சார பலன் தான் அடி கொட்டுன்னு கொட்ட போகுதுங்கிறாங்க. கொட்டெல்லாம் செய்யாது, நம்ம கடுமையாக உழைச்சா தான் நமக்கு வருமானம் வரும். அதனால மீனராசி, கும்பராசி, மகராசி என்பதிலே ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவங்க வைரத்த கொடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. கோளறு திருப்பதிக்கு தயவு செஞ்சு பாராயணம் பண்ணுங்க. அந்த கோளறு திருப்பதி அருமையான திருப்பதியும், அதை ஞானசம்பந்த பெருமான் நமக்காக தான் இயற்றி கொடுத்துருக்காங்க. அருமையான பதிவு. நம்முடைய மக்கள்லாம் நலமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோளறு திருப்பதியத்தை பாராயணம் பண்ண சொல்லி நமக்காக பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாம் காலை மாலை சனிக்கிழமை தோறும் சனியை பாராயணம் பண்ணால் 7 சனி இருக்கவங்க தினம் குளிச்சுட்டு திருநீரிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த பாராயணம் பண்ணால் நமக்கு நல்லது. ஏதோ ஒரு வேளை காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணலாம். அதை பாராயணம் பண்ண நல்லது. அல்லது சனிக்கிழமைக்கு காலமால 2 வேளையும் பாராயணம் பண்ணுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க. இறைவனுடைய நாமம் ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை நான் ஒன்றை பதிவு செய்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மிகச்சிறந்தது. அதாவது இந்த பௌர்ணமி அன்று சூரியன் சந்திரன் இந்த ஒளியை ஃபுல்லாக கொடுக்குறாங்க, சூரியன் சந்திரன். அப்போ அந்த ஒளியை வாங்கி, அந்த சூரியனுக்கிட்ட இருக்கிற ஒளியை வாங்கி சந்திரன் நமக்கு எல்லா சக்திகளையும், அயன் சக்திகளை அனைத்தையும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு கொடுக்குறாங்களாம், இரவு முழுக்க. அப்போ அந்த இரவு முழுக்க அந்த சந்திரனுடைய ஒளி நம்ம உடம்புல பட்டுதுன்னா 1 மாசத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. அதனால தான் இந்த கிரிவலம் சொல்லப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலம் காலை சாயந்தரம் ஆரம்பித்தா அப்படி இப்படி போய் நம்ம அதை சுற்றி வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன போடுறதே கிடையாது. அதனால் அது ஒரு பெரிய புண்ணியம். திருவண்ணாமலைக்கு போக முடியலை, உள்ளூரில் இருக்கிற கோயிலும் கிரிவலம் வரலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம். அதனால் அதை ரொம்ப விடிய விடிய வர முடியாட்டாலும் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரமாவது அந்த நிலவனுடைய ஒளி நம்ம உடம்புல போடுற மாதிரி அந்த நிலவை நாம் சுற்றி வந்தவையானால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்பான நேரில் பௌர்ணமி அன்று தாய் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நம்ம ஒரு காரியத்தை கேட்டோம்னா உடனே கிடைக்கும். நம்ம கேட்டதை விட
டபுள் மடங்கு கிடைக்கும். கன்னியாகுமரியில் பௌர்ணமி அன்னைக்கு கடல் அலை ஒரு கடுமையான ஒரு 10 அடிக்கு மேலே வருமா. அவ்வளவு சந்தோஷமான கடல் அலை ஆர்ப்பரித்து கொண்டு இருக்குமா. கன்னி தாய் ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாம். அப்போ தாய் சந்தோஷமா இருக்கும்போது மகன் போய் தாய்கிட்ட கேட்கின்ற பொழுது தாய் ஏதாவது மறுப்பு சொல்லுவாளா? நம்ம கேட்கின்ற விட அதிகமாக இருக்கும். அதனால் பௌர்ணமி அன்று அம்மனை, எந்த அம்மனாக இருந்தாருன்னா எந்த அம்மனையும் நம்ம வழிபட்டமையானால் நமக்கு நல்லருள் செய்யும். அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. அதனால் அன்பர்கள் எல்லாரும் முறையான வழிபாடு செய்து எல்லோரும் நலம் பெற வேண்டும். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதை வேண்டி எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி.